ஹே காய்ஸ், வாட்ஸ்அப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீக் ஆஃபும் ஒரு பிளான் போட்டிருக்கோம். என்ன பிளான் அப்படின்னா, நியரஸ்ட்டு ஒரு பார்க் இருக்குது. இப்போவே சொல்கிறேன், அது என்ன பார்க்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பார்க்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். சரி, நாங்கள் போயிட்டுருக்கோம். என் கூட யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, Hey guys, இவர் so we are going to a park and enjoy, make some fun. So you guys also enjoy. ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பேர் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல் தான் இது. அங்கே தான் நின்றுருக்கோம். போகணும் கைஸ். இப்போ அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இதுதான் கைஸ் பெங்களூர். ஓகே கைஸ், மற்றதெல்லாம் பார்க் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, என்ன மச்சான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க? அதுதான் சொல்கிறேன், இது என்னன்னே எனக்கு புரியல. நம்ம vlog எடுக்கிறதா இல்லை என்னன்னே டிராஃபிக் vlog கம்பெனி எடுத்துடலாம் போல. இல்லைடா, வெனஸ்டே இத்தனைக்கும் நமக்கு வீக் ஆஃப்ன்றனால தான் வந்தோம். வெனஸ்டே கூட்டம் இருக்காதுன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தியா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நமக்கு சாட்டர்டே வீக் ஆஃப் இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்துருந்தால் சுத்தமாக வந்துடவே முடியாது போல். கைஸ், இது அடுத்த டிராஃபிக்கு 2 மினிட்ஸ் தான். அந்த டிராஃபிக் சிக்னல் முடிச்சுட்டு இந்த டிராஃபிக் வந்தேன். இங்கே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும் தூரமாக. என்ன கேஸ் பண்ணுறது, பெங்களூரில் டிராஃபிக்காக தான் இருக்கும். என்ன மச்சான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, பார்க் மூடிட மாட்டாங்களா? தெரியல, இப்போ தான் போய் பார்க்குறோம், அப்போ தான் தெரியும். பேசலாம் ரொம்ப டஸ்ட் ஆச்சு கைஸ். ஆமாம் கைஸ், இங்கே பாருங்க கைஸ், ஹெல்மெட் போட்டு தலைக்குள்ள வந்தப்போ 2 பேருமே ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ பிளாக் டார்க். இப்போ வந்து பிளாக் கலர் ஆகிட்டு இருக்கும். ஆகலை இன்னும் ஆகிட்டு இருக்கும் டார்க்கு. கைஸ், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைஸ். ஹார்ட் பிரேக் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்க கைஸ், ஒருத்த டிராஃபிக்கில் சடன் பிரேக் அடித்து அவனை போய் இடிச்சிட்டேன் நான். சரி, கேட்கவும் முடியாது டிராஃபிக்கில் இருந்ததுனால. என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க் போகலாமா வேணாமான்னு ஆகி போயிடுச்சு. அதான் பார்க் வழியில் தான் இருக்கேன். எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் மாற்றினேன், ஒரு 1 மந்த் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படணும், மைனராக போச்சு இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் கைஸ். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாச்சும் நடக்குது எல்லாம். இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப டைம் சரியில்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. எது நடந்தாலும் எல்லாம் பேடாகவே நடக்குது. சரி கைஸ், ஏதோ கெட்டதுலேயே நல்லதுன்ற மாதிரி மைனராக போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியது தான் கைஸ். ஓகே, வேறு வழி இல்லை கைஸ், கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது. ஹாய் மச்சான், நான் இங்கே மனசு வருது கைஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன், எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போடுங்க, ஓகேவா? ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க. இந்த ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப் வரதெல்லாம் விட்டுருங்க, சரியா? நமக்கு ரொம்ப சேஃப்டி தான் முக்கியம், சரியா? வண்டி போனால் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து வேறு வாங்கிக்கலாம். நாம் போனால் நமக்கு யாருமே வாங்க முடியாது, சரியா? இதுதான் வந்து இப்போதைக்கு இது காலகட்டத்தோட ட்ரூத். ஓகே, கிரிஞ்சாக பேசணும்னு நினைக்காதீங்க. என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம், அதே மாதிரி சீரியஸ்னஸும் இருக்குது லைஃப்பில், ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு பெருசாக நடந்தது, சின்னதாக போயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது கைஸ். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நெகட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். சேஃப்டியாக இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, பார்க்குக்கு போகிறேன்னு சொன்னல, பார்க்குக்கு போகலாம். இதோ இந்த வழி தான் போகணும். எப்படியோ கப்பன் பார்க் வந்தாச்சு. இதுதான் கப்பன் பார்க் வந்தாச்சு.
இருங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் கைஸ். இதுதான் பார்க்கு. இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணம் நிறுத்தியிருக்கிறோம். அகெயின் இன்னொரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா? கபன் பார்க்கில் கேமரா ப்ரோஹிபிட்டட். கேமரா அலௌடு இல்லை. ஏன்டா எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? எல்லாமே நெகட்டிவாகவே போகுது. வயசு எப்படி ஆச்சு? எனக்கு கூட போயிடுச்சு. எனக்கு கூட அப்படிதான். குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. கைஸ், ஐ டோன்ட் ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட் கைஸ். ஐ அம் சிங்கிள் கைஸ். இது உலக நடிப்புடா சாமி. யாராச்சும் சிங்கிளாக இருந்தால் இவனுக்கு கமெண்டில் உங்கள் நம்பர் வேணாம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவன் நம்பர் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சி விட்றேன், டிஎம் பண்ணி விட்றேன். என்ன ஓகேவா? ஓகே கைஸ். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்கான் பையன். வயசு 26. ஃப்ரம் கேரளா மலையாளம்னாலே உங்களுக்கு க்ரைட்டீரியா மேக்ஸிமம் 85% உங்களுக்கு செட் ஆகிடும். ஏன்னா கேரளா பசங்க யாருக்கு கேரளா பசங்க பிடிக்காது. ஸோ நேம் வந்து ஷெயின், SHAIN ஷெயின். ஓகேவா? இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஎம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு இடம். ஓகேவா? ஏரியா பேர் என்னடா? சர்ச் ஸ்ட்ரீட். அது பேர். அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டான், சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு போக சொன்னாங்க. அது ஏன்னா எனக்கும் புதுசு இல்லையா, அதான் கூகுள்லேயும் பார்த்தோம். கூகுளில் நிறையா ஒவ்வொரு இடம் காட்டுது. பட் சரி சர்ச் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னோம். ஓகே கைஸ், சர்ச் ஸ்ட்ரீட் போயிட்டு இது நைட்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம் கைஸ். நானும் போனதில்லை இல்லையா. மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி நீயா எல்லாருக்கூடயும் பேசுறதுக்கு இனிஷியேட் பண்ணாலோ இல்லை அவங்க கிட்ட போனாலோ அவங்க வந்து மலையாளியாக தான் இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல மச்சான், அப்படிதான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு எப்படின்னா நிறையா இங்கே வந்து யாரு கூட இவங்க பேசினாலும் ஃபுல்லாக எப்படினாலும் அவங்க வந்து பேசுகிறவங்க மலையாளியாக இருக்காங்க. அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா அவங்க பார்த்தாலே கண்டுபிடிப்பேன், ஆனால் அது அவனுக்கே தெரியல. ஆனால் அவங்களோட ஸ்லாங் வச்சு இவன் கண்டுபிடிச்சிடான் மலையாளம் அப்படின்னு. ப்ரோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கான். லைக் பப்ளிக் ஒப்பீனியன் என்னன்னு. വാലന്റൈൻസ് ഡേക്ക് ബാംഗ്ലൂർ ഏത് ഭാഗത്താണ് കൂടുതൽ തിരക്കുണ്ടാവുമെന്ന് അറിയോ? ഓക്കെ, താങ്ക് யூ ப்ரோ. ஓகே தேங்க்யூ. நீ போகும்போது கேளு, சில பேர் பார்த்தாலே தெரியும். உனக்கு தான் மலையாளம்னா யாருன்னு தெரிஞ்சிருது இல்லை, டக்குன்னு போய் பேசிடுற. இவர்கிட்ட கேட்குறியா? கன்னடாக்காரன்னு நினைக்கிறேன். மச்சான் இங்கே லோ பட்ஜெட் ஃபுட்டு எங்கே கிடைக்கும்? இங்கே வந்து காசு கரியாக்குற இடம். இது பேர் காசை வந்து ஈஸியாக கரியாக்கிடலாம். இங்கே ஒருத்தரை வந்து வேலண்டைன்ஸ் டே ஒப்பீனியன் பற்றி கேட்டுட்ருக்கான். இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? இவங்களும் மலையாளம் தான். ఇక్కడ చూడు பாருங்க, ஸ்டார் பக்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காஃபிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடை. ஸ்டார் பக்ஸ்லாம் இருக்கே, பரவாயில்லையே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது கைஸ், வந்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் எல்லாமே வாங்குற மாதிரியாச்சும் ட்ரெஸ்ஸிங் போட்டு வாங்க எங்களை மாதிரி. இங்கே பாருங்கள், அந்த கிளாஸ்லாம் சொன்னல, ஒயிட் கிளாஸு. இந்த கிளாஸ் வாங்கணுமா? வாங்குறியா? வேணுமா? நான் இல்லை வேணுமா கேளு, திருடிட்டு வரதுக்கு கேட்டேன். இது உங்களுடைய 100வது திருட்டு. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. என்னோட ஒப்பீனியன் பற்றி நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா எல்லாம் பீப்புளெலாம் இருக்காங்க, கடை இருக்குது. பீப்புள் வராங்க போகிறாங்க, வாங்க மாட்டாங்க. ஒப்பீனியன் என்ன? இங்கே வரவங்க வந்து எப்படி வரணும்? சர்ச் ஸ்ட்ரீட்டில் எப்படி வரணும்னா கெத்தா சூப்பர் காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி வரணும். அப்போதான் people will start to notice us, especially girls. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு என்ன மச்சான், ஸ்டார் பக்ஸில் இப்போ காஃபி குடிக்க போறியாடா? எனக்கும் வாங்கி கொடுறா, நீ தான் பணக்காரனாச்சு. ஸ்டார் பக்ஸ் பாரு, எனக்கு வாங்கி கொடுறா. இருக்கு மச்சான், அக்கௌண்ட் மோனிடைஸ் ஆகணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ ஸ்டார் பக்ஸ், KFC அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கெல்லாம் போகலாம். அங்கே புதுசாக டிஃப்ரெண்ட் டைப்பாலாம் கேஃபாக இருக்குது பாருங்க. டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. லாக்கோஸ்ட்ன்ற கம்பெனி.
கைஸ் அப்புறம் இங்கே பாருங்க தெரியுதா பிபிஎல். ஆக்சுவலாக பிபிஎல்னா என்ன தெரியுமா? அது ஒரு பிராண்ட், டிவி பிராண்ட் கம்பெனி. எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் ஆகிட்டு வரும்போது அந்த டிவி தான் வாங்கினாங்களா எங்கள் அப்பா அம்மா. இப்போ தான் நம்ம எல்இடி எல்சிடி நிறையா டிவி வந்திருக்கு. அப்போ எங்கள் வீட்டில் அந்த பிபிஎல்னு ஒரு டிவி இருக்கும் கைஸ். அந்த டிவி தான் ஃபேமஸ். அப்போ எங்கள் வீட்டில் அதுதான் இருந்துச்சு. இன்னும் எங்கள் வீட்டில் மேலே ஸ்லாப் மேலே வச்சுருக்கோம் அந்த டிவி, புது டிவி வாங்கியுமே. ஏன்னா புதுசாக வாங்கி நம்ம பழசை மறக்கக்கூடாது இல்லையா? மச்சான் கை கொடுறா வைடா கொடு. இப்போ நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட பேசணும்ல, அவங்களும் மலையாளம். இல்லை என்ன மச்சா இது என்ன எனக்கு புரியல. இல்லை என்னது இது எப்படி நீ இல்லை உனக்கு உண்மையாக சொல்லு, உனக்கு தெரியுமா இல்லை முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறியா? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ரெஸ்டாரண்ட் தான் இது. இதா நேம் என்ன? நேம் ஆக்சுவலி ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தி நேம். மச்சா அது பேரகான் இருக்குடா. ஆமாம் அதுக்குள்ளதான் இருக்கு. பேரகான்னு எங்கள் தமிழ்நாட்டில் வந்து செப்பல் பேரகான் செருப்பு அப்படி 100 ரூபாய் தான் அது. It's a famous restaurant for biryani in Kerala. எது Paragon. இதுவா? கைஸ் இது வந்து ஆர்சிபி தான். மச்சான் உனக்குள்ள எப்படி இவ்வளோ அறிவு? இதெல்லாம் தெரியுது உனக்கு? கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கான் என்கிட்ட, அதனால பேசுகிறான். ஆக்சுவலாக ஒருத்தங்கிட்ட நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போனோம் சரியா? அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யூ ஒன்லி கைஸ் டுக் ஒரு பொண்ணு பேர் சொல்லி கூர்க் அப்படின்னாங்க. கூர்க்கில் போயிட்டு அந்த ஏதோ ஒரு பொண்ணு வீடியோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. But actually guys, it was not me, it was not even Chandru. We don't know anything about that. Okay. மச்சான் இங்கே பாரு ரைட்டில் கைஸ், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கடை தான். இங்கே பாருங்கள் ஃபேமஸ் கடை, ஃபுல் டிராஃபிக் கைஸ். எங்கே போனாலும் டிராஃபிக்கு, இங்கேயும் டிராஃபிக்கு. இத்தனைக்கும் நீங்கள் வெனஸ்டே. இங்கே பார்த்தீங்களா BMW யாரு காரு. அப்புறம் இந்த வாவ் கைஸ் கார். கைஸ் எல்லாக்கிட்டையும் கேட்டு தொண்டையே போயிடுச்சு கைஸ். ஆமா guys. No one is willing to give answers. By saying we are YouTubers, they are running away. We don't know. இல்லை யூடியூபர்ஸ் இல்லை, யூடியூப்ல நான் உங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஐயோ நோ தேங்க்யூ, இல்லை டைம் இல்லை. டேய் மச்சான் இது ஏற்கனவே வந்த இது அந்த செருப்பு கடை. மச்சான் செருப்பு தான் நீ திட்டத்துக்கு வந்துக்கிற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கைஸ் இது ஒரு ரோடு, இங்கே பாருங்கள் 4 ரோட்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லாதபடி வீடியோ போடுறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எக்ஸ்டர்னல் இதை வச்சு நான் எவ்வளோ எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லாமல் போட முடியுமோ அப்படி தான் போடுறேன். அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லாமல் கிளியர் ஆடியோவில் வீடியோ வரும் கைஸ். ராயல் சேலஞ்சர்ஸ் பேரகான். ஆமாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்டல் பா, செம்ம வாசனை கைஸ், சூப்பராக இருக்குது. கைஸ் அவங்களும் சொல்லலை, அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. மேனேஜர் எல்லாம் சரியாக இருக்காங்க. மேனேஜர் கூப்பிட்டாங்க, மேனேஜரும் எல்லாம் சரியாக இருக்காங்க. இன்ஃப்ரா சூப்பராக இருக்குது. இங்கே காட்டுமா இருங்க. சூப்பர் கைஸ், பக்கா. இது ஓப்பன் ஆகும் பாருங்கள். நான் வந்துட்டு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ரோடு கிராஸ் பண்ண கூட பண்ணல. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த ரோடு, ஆனால் எங்களால் கிராஸ் பண்ண முடியல. அஃபோர்டபுள் கைஸ். வந்ததுக்கு பானிபூரியாச்சும் சாப்பிட்டு போகலான்னு தான். வச்சா சாப்பிட்றோம்.
இந்தாங்க guys, உங்களுக்கு ஒரு பாய். இந்த ஜங்ஷனில் கூட பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க. மணி என்ன 8:30க்கு மேலே ஆகுதுடா. அந்த காலத்துலலாம் இருந்தோம் இல்லையா, அப்போது அந்த காலத்தில் பீப்புள்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க, 7:30க்கெல்லாம் படுத்துட்டு காலையில் 3:30 4க்கு எழுந்துருவாங்க. ஏன் அப்படின்னா அது ஆக்சுவலாக அதான் ஹெல்த்தி. 8:30க்கு இங்கே பாரு எவ்வளோ கூட்டம் பாரு, அப்படியே ஜகஜோதியாக இருக்குது. அதனால தான் வந்து சிட்டி இஸ் டேஞ்சர் அப்படின்வாங்க. லைக் பொல்யூஷன்லேயும் சரி, ஃபுட்லேயும் சரி. கோ டு வில்லேஜ்னா தே வில் ஸ்லீப் ஏர்லி. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அது மச்சா, ஷோல்டரில் என்ன வச்சுருக்க நீ? இது ஹெல்மெட்ரா? ஹனுமான் அந்த மலை தூக்கி போகல அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ முக்கியம் மச்சான், சாதாரணமாவா அது. பட் என் மனசு தாங்காது மச்சான். அந்த வாடா மச்சான், நீ வேற அந்த கிளாஸ் உடஞ்சதே எனக்கு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கைஸ். அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், சேஃப்டி முக்கியம். ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க, சேஃப்டி கியர்ஸ் வேர் பண்ணுங்கள், வண்டி ஓட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருங்க, ஓகே? ஸோ கைஸ், நாங்கள் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். நல்லா இருந்துச்சு, கூட்டம் கூட அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டப்போ பாய்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் கேர்ள்ஸ் யாருமே வர மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு நல்லா தரமாக கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, அப்போது பாய் கைஸ். பாய், கிளம்பிட்டோம், பாய் கைஸ். வர வழியில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது, அதனால் அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி மிரர் கழட்டிட்டோம். பார்ப்போம், வேறு கண்ணாடி பார்த்துருக்கேன் இன்னும் சின்னதாக போடுற மாதிரி. கண்ணாடி இல்லைனாலும் போலீஸ் பிடிப்பாங்களே, ஸோ கண்டிப்பாக கண்ணாடி போட்டு தான் ஆகணும். கண்ணாடி இல்லாமல் லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய் கைஸ், see you in the next video.